ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 15/12/2024 அக்ஷயா AK 681க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை தான் எக்ஸாமில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை வந்த ABC போர்டு ரிசல்ட் நண்பா. அதாவது ஒன்றன் பின் ஒன்று வந்த ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 347, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை வந்து 3035, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2870. இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கம்பெனிக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ நேற்றைக்கு வந்து நம்மளுக்கு சனிக்கிழமை அக்ஷயாங்கிற பேரில் வந்திருக்கும், கர்ணியாங்கிற பேரில் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயாங்கிற பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்கு கெஸ்ஸிங் எட்ட முடியும். ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ராவோடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா PC போர்டோட 7-8 கூட்டும்போது நம்மளுக்கான போர்டு நம்பர் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் சொன்னது போல் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 742 கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்ம எடுக்க போகிறது PC. ஸோ PCயை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுக்கு 42 இருக்குது. இதோட ப்ளஸ் 7-8 நம்மளுடைய எக்ஸ். இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். இங்கே 7ஓட 4 கூட்டினோம்னா 1, இங்கே 8ஓட 2 கூட்டினோம்னா 0. அப்போ 1 அல்லது 0 இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 0வா. இப்போ இந்த 742க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 591. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து PCயோட 7-8 ப்ளஸ் பண்ணுறோம். அப்படி ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கான போர்டு நம்பர் கிடைக்கிது. இப்போ நம்ம 591க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 91. இந்த 91ஓட நம்ம எப்போதும் போல் 7-8 ப்ளஸ் பண்ணிடலாம். அதாவது ப்ளஸ் 7-8. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 7 கூட்டினோம்னா 6, இங்கே 8ஓட 1 கூட்டினோம்னா 9. 6 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 591க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 9. இப்போ நம்மளுக்கு இந்த 591க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 139 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 9. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு C மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்தாச்சு. 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு போர்டு இருக்கு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா 1 போர்டு, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு 9 போர்டு. இப்போ நம்ம 139 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 139 இதில் நம்ம எடுக்க போகிறது 39. இதோட ப்ளஸ் 7-8. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0, இங்கே 9ஓட 8 கூட்டினோம்னா 7. 0 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 139க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல் 0வா அல்லது 7ஆ. இப்போ இந்த 139க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 287 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C மட்டும். இப்போ 3 ட்ரா முடிஞ்சு. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு போர்டு இருக்குது. இப்போ 287க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 87. இதோட ப்ளஸ் 7-8 நம்மளோட எக்ஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டினோம்னா 5, இங்கே 8ஓட 7 கூட்டினோம்னா 5. இந்த இடத்துல நம்மளுக்கு 5 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இந்த 287க்கு அப்புறம் நம்மளுக்கு போர்டுக்கு 5 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இதுதான் நெக்ஸ்டாக்கான போர்டு அல்லது ஆல். இப்போ நம்மளுக்கு 287க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 035 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C மட்டும். இப்போ 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு போர்டு இருக்குது நண்பா. இப்போ 035க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 035 இதில் நம்ம எடுக்க போகிறது 35.
இதோட ப்ளஸ் 7 8. இப்போ இதை ப்ளஸ் பண்ணிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0. 8ஓட 5 கூட்டினோம்னா 3. 0 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 035க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். மூணா அல்லது 0வா. இப்போ இந்த 035க்கு அப்புறம் வந்து ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 4 7. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அதோட இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஏ போர்டு ஆகிருக்கு. ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ராவில் மட்டும் நம்மளுக்கு ஏ போர்டு மாறி இருக்குது. இப்போ 3 4 7க்கு நம்ம கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஏன்னா இந்த 3 4 7 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம் நண்பா. இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக சி போர்டு இருந்துச்சு. ஸோ போன ட்ரா மட்டும் தான் நம்மளுக்கு ஆல் போர்டில் போயிருந்துச்சு. இது வந்து நம்ம போன வாரம் பார்த்தா அதே கெஸ்ஸிங் தான் நண்பா. ஸோ இந்த ட்ரா சி போர்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். 3 4 7 இதில் நம்ம எடுக்க போகிறது 4 7. இதோட ப்ளஸ் 7 8. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 4 கூட்டினோம்னா 1. இங்கே 8ஓட 7 கூட்டினோம்னா 5. 1 அல்லது 5 இதுதான் இந்த ட்ராவுக்கான சி போர்டு நண்பா. ஸோ மெத்தட் இப்படி தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஃபார்மெட்டில் தான் எடுத்திருக்கோம். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிக்கலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 1 அல்லது 5. 1 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டு கிடச்சிருக்கு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 5ன்னு இருக்குது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமே கிடையாது. இது என்னுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 1 அல்லது 5ன்னு இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் 1 அல்லது 5 ஹிட் ஆனால் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு கேம் டபுள் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் 1 1 5 அப்படி இல்லாட்டினா 1 5 5 1 வந்து வரலாம். ஸோ கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது. ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். டெய்லி சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டா சில நேரம் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் 2 நம்பராக கொடுப்போம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு வர்றவங்கலாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்குறோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 15/12/2024 அக்ஷயா ஏகே 681க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.